மோமோஸ் சாப்பிட்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து ரொம்ப சத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பொடி எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ ஐம் கோயிங் டு டூ தட் அகேன். ஸோ ஐ தாட் வை நாட் ஷோ இட் டு யூ கைஸ். அது வந்து உங்களுக்கும் வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், நீங்களும் உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக மீன் வைல் ஒரு குட்டி ஹால், ஷாப்பிங் ஹால். நான் இப்போ வந்து டயட்டில் இருக்குன்றதுனால எனக்கு வந்து டார்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ப்ரோட்டீன் பார்ஸ். சம்டைம்ஸ் வந்து என்னால் பன்னீர் ஒரு சோயா வந்து பண்ண முடியலன்னா ஐ வில் ஈட் திஸ். And I'm going to try this max protein for the first time. Let's see how it is. ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் பசங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை காமிக்கிறேன். I'm just having momos. Macanas for the Cerelac, walnuts, pista, badam of course, cashews already வீட்டில் இருக்கு. இது வந்து அவல் அண்ட் பொட்டுக்கல்ல இஸ் ஆல்சோ தேர். ஐ கெஸ் இல்லைன்னா அது அவ்வளோதான். பொட்டுக்கல்ல அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பொடி ப்ரிப்பேர் பண்ணலாம். சென்னையிலேருந்து இங்கே வரும்போதே எல்லா பொடியும் நான் அரைச்சிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இங்கே வந்து மோர் தேன் 2 வீக்ஸ் நான் ஸ்டே பண்ணதுனால எல்லா பொடியும் வந்து லாஸ்ட் ஆகலை. ஸோ எவ்ரிதிங் நான் வந்து இப்போ காலி பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நான் எல்லா பொடியுமே இப்போ வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் இதை காமிக்கலான்னு. ஆக்சுவலி ஒரு கடாயிலே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம். பட் நான் வந்து கொஞ்சம் டைம் இல்லைன்றதுனால 2 கடாய் எடுத்து வச்சுருக்கேன். சைமல்டேனியஸாக 2த்தையுமே வந்து வறுத்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஓட்ஸ் பவுடருக்கான வந்து ஓட்ஸை வந்து போட்டுட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன். ட்ரை ரோஸ்ட் தான் எல்லாத்தையுமே பண்ண போகிறேன். நிறைய பேர் நான் என்ன பிராண்ட் ஓட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் ப்ரிஃபர் ரோல்டு ஓட்ஸ். சில ரோல்டு ஓட்ஸ்லாம் வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பிளெயின் ரோல்டு ஓட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹோம்மேட் செர்லாக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, வால்நட், கேஷ்யூஸ் இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து வந்து ஃபஸ்ட் பாதாம் ஆட் பண்ணேன், அதுக்கப்புறமா கேஷ்யூஸ், அதுக்கப்புறமா பிஸ்தா, அதுக்கப்புறமா வால்நட் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா நட்ஸுக்குமே என் பசங்க வந்து அலர்ஜிக் இல்லை, அதனால தான் இப்போ நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் தனித்தனியாக உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் செர்லாக்குக்குமே வந்து நான் கொஞ்சம் ரோல்டு ஓட்ஸ் ஆட் பண்ணிப்பேன். நான் அதில் வந்து கொஞ்சம் நிறையா போட்டதுனால அதிலேருந்தே ஒரு 2 கரண்டி எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓட்ஸ் பவுடர் பண்ணுறதுக்காக ரோல்டு ஓட்ஸ் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். ப்ளஸ் இந்த செர்லாக்குக்காக கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா, நட்ஸ், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா ஓட்ஸ், இதுவுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி முடிஞ்சிடுச்சு. ஸோ அதையும் நான் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன்.
நிறைய பேர் வந்து பசங்களுக்கான வெயிட் கெயின் ரெசிபி பற்றி கேட்டுட்ருக்கீங்க. இது ஒன் ஆஃப் த மெயின் வெயிட் கெயின்கான ரெசிபி. ஒயிட் அவல் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து டேஸ்ட்டுக்கு பாதாம் அண்ட் கேஷ்யூஸ் நான் ஆட் பண்ணிப்பேன். அவளும் பொட்டுக்கடலையும் வந்து 1:2 ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு பொடி பண்ணி நீங்கள் கஞ்சி காய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லாவே வெயிட் கெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மீன்வைல் இந்த பக்கம் வந்து செர்லாக்காக ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சோண்டு மக்கானாஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதையுமே வந்து நான் இங்கே ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து ரவை கொடுத்துட்ருந்தேன் பசங்களுக்கு, உப்புமா மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆஃப்டர் தேட் நிறைய ரீல்ஸில் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து ரவை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்து அரிசியை நல்லா களைஞ்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அரிசியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துப்பேன். அதுவும் ரவை மாதிரி தான் இருக்கும். அரிசி உப்புமா பண்ணி கொடுத்துப்பேன். சம்டைம்ஸ் நான் ரொம்பவே வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது வேறு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு பண்ணுவேன். ஸோ இது வந்து ஃபுல் ஓட்ஸ் பவுடர். எப்பயாவது ரொம்ப வந்து பசி இல்லை கம்மியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த ஓட்ஸ் பவுடரை வச்சு ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் வச்சு நான் வேக வச்சு கொடுத்துப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா செர்லாக் பவுடர். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். சம்டைம்ஸ் நான் நைட்டுக்கும் கொடுப்பேன், காலையிலையும். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின்காக கொடுக்கறது. போகா, அப்புறம் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு நட்ஸ், பாதாம் அண்ட் கேஷ்யூ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப படுத்தி எடுத்துட்டாங்க டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி அதோட ஏதாவது ரொம்ப கம்மி கேலரிஸில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்து போட்டு கொடுத்துப்பேன். இந்த மூணுத்தையுமே அரைக்கணும். மீன்வைல் இது வந்து அரிசி நல்லா களைஞ்சு நான் ரவை மாதிரி பொடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த அரிசி உப்புமா மாதிரி பண்ணி கொடுத்துப்பேன். இந்த அளவுக்கு நல்லா ரைஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அது தனியாக எடுத்து வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்தையுமே வந்து நான் ஃபேனில் வந்து கொஞ்சம் காய வச்சுட்டேன். இப்போ வந்து ஓட்ஸ் பவுடர் வந்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். நான் வச்சுருக்கிறது புல்லட் மிக்ஸி. இந்த மிக்ஸி வந்து டிமார்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். நல்லா ஃபைன் பொடியானக்கப்புறமா எடுத்து நம்ம ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொடி எப்படிலாம் பண்ணுவோன்றதை நான் காமிச்சிட்டேன். இந்த ப்ரீமிக்ஸ் வச்சு நான் எப்படி பசங்களுக்கு வந்து ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். டூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஓட்ஸ் பவுடர் என் 2 பசங்களுக்காக. அதில் வந்து 2 டம்ளர் நிறையா தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நான் வந்து அடுப்பில் ஏற்றி கஞ்சி காய்ச்சிக்க போகிறேன். மீன்வைல் இந்த கஞ்சிக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் 2 ஆப்பிளை வந்து நல்லா தோல் சீவி நறுக்கி இப்போ வந்து அகாரோ ஸ்டீமரில் வந்து ஸ்டீம் பண்ண விட்டுருக்கேன். ஒன்ஸ் அது ஸ்டீம் ஆனதுக்கப்புறமா அதையும் கொஞ்சம் பல்ஸ் அடிச்சுட்டு இந்த கஞ்சியில் காய்ச்சிக்க வேண்டிதான். என் பசங்களுடைய சாலிட்ஸ் ஜேர்னி வந்து ஹேசல் ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இஃப் யூ ஆர் அ நியூ மாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த ஆப்பிளையும் நல்லா வந்து மிக்சியில் அடிச்சுட்டு இந்த கஞ்சியில் சேர்த்துக்கிட்டேன். 2 பசங்களுக்குமே வந்து இந்த மாதிரி 2 சிலிக்கான் பவுல்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அந்த பவுல்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ வந்து பசங்களுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிடலாம்.
பசங்களுக்காக அரிசி உப்புமா பண்ணுறதுக்கான அரிசி பொடி ரெடி ஆயிடுச்சு அண்ட் செர்லாக் பொடியும் ரெடி ஆயிடுச்சு. ப்ளஸ் அந்த வெயிட் கெயின் மிக்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் ரெடி. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா ஓட்ஸ் பவுடர், அதுவுமே இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ பசங்களுக்கான தேவையான எல்லா ப்ரீமிக்ஸஸும் ரெடி ஆயிடுச்சு. மீன்வைல் பசங்களுக்கு நான் நெய்யும் காய்ச்சி வச்சுக்கிட்டேன். இந்த வரைக்கும் வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இது ரொம்ப உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.